எப்போ நீங்க மாநாடு நடத்துனீங்களோ அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க நான் வந்து விஜய் கட்சிக்கு ஓட்டு போட போறேன் அப்படின்னு ஒரு பெரிய டீம் ரெடியா இருக்கு. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டீம் 2026 அதிகமாயிட்டு போதா என்ன? அதே தான் இருக்க போகுது. அதெல்லாம் தாண்டி தான் அரசியல் பண்ணணும். ஏன் கருணாநிதி பேசாத பேச்சா? இன்னைக்குதான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை நீங்க பாக்குறீங்க. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை விட மிக மோசமாக பேசக்கூடியவர் தான் இந்த கருணாநிதி. நாம வந்து எம்ஜிஆர் மாதிரி நேரா வந்து சிஎம் ஆயிடுவோம் அப்படின்னு. அது மாதிரி எம்ஜிஆர் வந்தாரா என்ன? அவர் கட்சி ஆரம்பிச்ச முதல் தேர்தலில் ஜெயிச்சாருன்றது மட்டும்தான் உண்மையை தவிர தாவேகா தலைவர் விஜய் இந்த ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறது. இன்னைக்கு வந்து நியூஸ் 17/1/2025 அன்னைக்கு வந்து அறிவிப்பு. இன்னைக்கு தான் கடைசி தேதி. இப்ப விஜயோட பிரச்சனை என்ன? இந்த தேர்தலை புறக்கணித்தது சரியா தவறா அப்படின்னு. அவர் ஏன் புறக்கணிச்சார் அப்படிங்கறத முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா இப்போ ஒரு கட்சி 2026 பொது தேர்தல் வரப்போகுது. 2026 பொது தேர்தல் வரும்பொழுது நீங்க இப்ப இடைத்தேர்தலில் போட்டிடுறீங்கன்னு வச்சுக்கோம். இடைத்தேர்தல் பொதுவா யாருக்கு சாதகமா அமையும்? ஆளுங்கட்சிக்கு சாதகமா அமையும். கடந்த சில தேர்தல்களை பார்க்கும்போது, இடைத்தேர்தல்களை பார்க்கும்போது அந்த மாதிரியான ரிசல்ட் தான் வருது. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம கட்சி முதல்ல எடுத்த உடனே தோல்வி அப்படின்னு போகாம 1-2 சீட்டாவது ஜெயிக்கணும் பொது தேர்தல் போய் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனா இதுல என்ன விஷயம் நம்ம கத்துக்கணும் அப்படின்னா, தேர்தலை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல மெச்சூரிட்டி இருக்கு அப்படின்னா நாம இந்த தேர்தலை களம் காண வேண்டும். ஏன்னா களம் காணுவதன் மூலமாக 10%, 15%, 20% நம்மளுடைய வாக்குகள் ஏதோ ஒரு இடத்துல அறுவடை செய்யப்படும். எப்படின்னு சொல்றேன், இதுல இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளாகிய அதிமுக, பாஜக, தேமுதிக என்ற பல்வேறு கட்சிகள் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. ஏன்னா மீண்டும் மீண்டும் மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இந்த திமுக செயல்படும் அப்படிங்கிறதுனால சொல்லியிருக்காங்க. ஆனா நமக்கு அப்படி இல்லையே. நாம இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது. இப்பதான் முதல்ல வரோம் அப்படின்னும் போது 2026 நம்மளுடைய டார்கெட்டா இருந்தாலும் அந்த பொது தேர்வுன்னு வச்சுக்கோம். பொது தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி தேர்வு எழுதுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு இருந்திருக்கும் அப்படின்னா, நமக்கு உண்மையிலே கேடர்ஸ் இருக்காங்களா, எவ்வளவு பேர் வந்து கமிட்டியில உட்கார்றாங்க, என்ன மாதிரியான அனுபவத்தை அவங்க பெறுகிறார்கள், நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த தலைவர்கள் மொத்த குரூப்பையும் நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த தேர்தல் நோக்கி நகர்த்தி ஒரு பெரிய பாடத்தை வந்து உங்களுடைய நிர்வாகிகள் கொடுத்துருக்கலாம். ஏன்னா உங்களுடைய நிர்வாகிகள் எல்லாருமே கிட்டத்தட்ட புதுமுகங்கள் தான். அவர்களுக்கு அரசியலில் அனுபவம் இருக்கலாம், ஆனால் போதுமான தேர்தல் அரசியலில் போதுமான அனுபவம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எவ்வளவு பெரிய கட்சி எல்லாம் தேர்தல் பூத்துல ஆள் போட முடியாம கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் எதிர்கட்சி எப்படி சமாளிக்கணும், மக்கள் எப்படி கன்வே பண்ணணும், என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும்போது மக்கள் வந்து ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்து இந்த தேர்தலில் இதை களம் கண்டிருக்கலாம்ங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஏன் அப்படின்னா 2026 உங்களுக்கு ஒரு சிலர் ஓட்டு போட போறாங்க. அந்த ஒரு சிலர் யாருங்கிறது இன்னைக்கே முடிவாயிருச்சு. எப்ப நீங்க மாநாடு நடத்துனீங்களோ அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க நான் வந்து விஜய் கட்சிக்கு ஓட்டு போட போறேன் அப்படின்னு ஒரு பெரிய டீம் ரெடியா இருக்கு. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டீம் 2026 அதிகமாயிட்டு போதா என்ன? அதே தான் இருக்க போகுது. இந்த வாக்காளர்களை சரியா நீங்க பயன்படுத்தி இந்த தேர்தலை நடத்திருந்தீங்கன்னா நீங்க தோல்வி அடைஞ்சிருந்தாலும் கூட உங்களுக்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் இருக்குங்கிறதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம நேரா போய் போர்டு எக்ஸாம் எழுதுவேன் இல்லாம ஒரு மாதிரி எக்ஸாமா இதை நீங்க பார்த்துருக்கலாம். இதனால மக்கள் ஒன்றும் உங்களுக்கு தப்பா பார்த்துருக்க மாட்டாங்க. அதுதான் நானும் சொல்றேன். விஜய்க்கு என்ன பிரச்சனைனா, சினிமால பொதுவாக ஒரு மூட நம்பிக்கை இருக்கு. ஒரு படம் தோத்துருச்சுன்னா, ஒரு சின்ன படமோ பெரிய படமோ தோத்துருச்சுன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள் தொடர்ந்து தோல்வி படமா தான் அமையும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய இந்த சினிமா பாணியிலேயே இன்னும் நீங்க பாக்குறது சரியில்லை. ஏன்னா மக்கள் தோல்வியில கூட உங்களுக்கான ஆதரவை எவ்வளவு கொடுக்குறாங்கிறத நீங்க முடிவு செய்ய வேண்டியது இந்த அரசியல் களம் சினிமா போன்றது கிடையாது. அதுல இருந்து நீங்க கொஞ்சம் வெளியே வாங்க. உங்களோட முதிர்ச்சியை நீங்க காட்டணும். நியாயமா பார்த்தா அதிமுக வெளியே வந்தே இருக்கக்கூடாது. இந்த தேர்தல்னு வரும்பொழுது உங்க வேலை என்னங்க? தேர்தல் வந்தா நிக்கணும், இதுதான் உங்க வேலை. அதுக்கு நீங்க செலவு பண்ணுங்க, பண்ணாதீங்க, அந்த முடிவை வேணா நீங்க எடுக்கலாமே தவிர நிக்கவே மாட்டேன்னு சொல்றது எந்த வகையிலையும் நியாயமற்ற செயல். அவங்க அதை செஞ்சுட்டு போறாங்க, அது ரெண்டாவது பிரச்சனை. பாஜகவும் இதே தவறு தான் செய்தாங்க. இன்னைக்கு யாருமே களத்துல இல்லாத நேரத்துல இவங்க இறங்கி இருந்தாங்கன்னா திமுகவை பிடிக்காதவர்கள் அப்படிங்கிற ஒரு பெருங்கூட்டம் என்ன பண்ணிருக்கோம்னாக்கா பாஜகவுக்கு வாக்களிச்சிருக்கும். அதை நீங்க அறுவடை செய்யறது மூலமா மக்களுக்கு நீங்க ஒரு செய்தியை உணர்த்தி இருக்கலாம். எங்களுக்கு இங்க ஸ்ட்ரென்த் இருக்கு, இடைத்தேர்தலில் கூட நாங்க இவ்வளவு வாக்குகள் பெற்றோம்னு சொல்லியிருக்கலாம். அவங்க செஞ்சது தப்புன்னா, முக்கியமா விஜய் செஞ்சது ரொம்ப தப்பு. விஜய் நினைச்சிருக்கலாம் ஒரு வேலை நாம வந்து எம்ஜிஆர் மாதிரி நேரா வந்து சிஎம் ஆயிடுவோம் அப்படின்னு. அது மாதிரி எம்ஜிஆர் வந்தாரா என்ன? அவர் கட்சி ஆரம்பிச்ச முதல் தேர்தலில் ஜெயிச்சாருன்றது மட்டும்தான் உண்மையை தவிர அவருக்கு அவருடைய தொண்டர்களுக்கு போதுமான அளவு அனுபவம் திமுகல இருந்து பிரிஞ்சு வந்ததுனால போதுமான அனுபவம் இருந்தது. தேர்தல்னா என்ன, எப்படி வேலை செய்யணும், எப்படி பூத் கமிட்டி அமைக்கணும், எப்படி மக்களை கன்வின்ஸ் பண்ணணும், கேன்வாஸ் பண்ணணும், எல்லாமே இருந்தது. உங்களுக்கு என்ன இருக்கு? ரசிகர் பட்டாளத்தை தவிர உங்களுக்கு என்ன இருக்கு? அதை மட்டும் சொல்லுங்க பார்ப்போம்.
உங்ககிட்ட இருக்கிறது இப்பவும் சொல்றேன், கட்சி தொண்டர்கள் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிறது ரசிகர் பட்டாளம். ரசிகர் பட்டாளத்தில் இருக்கக்கூடியவர்கள் படம் பார்ப்பார்கள், வாக்களிப்பார்களா என்பதை நாம் தான் சுய பரிசோதனை செய்திருக்க வேண்டும். இந்த குறைந்தபட்ச அறிவு கூட இல்லைன்னா நாமெல்லாம் எதுக்கு கட்சி தலைவர் ஆகணும்? கட்சியில 1000 பிரச்சனை வருங்க, 1000 கேள்வி கேட்பான், குடும்பத்தெல்லாம் இழுப்பான், எல்லாமே நடக்கும். அதெல்லாம் தாண்டி தான் அரசியல் பண்ணணும். ஏன் கருணாநிதி பேசாத பேச்சா? இன்னைக்குதான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை நீங்க பாக்குறீங்க. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை விட மிக மோசமாக பேசக்கூடியவர் தான் இந்த கருணாநிதி. இவரை விட மிக மோசமாக பேசக்கூடியவர்கள் எல்லாம் இந்த கட்சியில இருந்திருக்காங்க ஒரு காலத்துல. அப்போ இவங்கெல்லாம் உங்களுடைய குடும்பத்தையும் மொத்தத்தையும் எடுத்து வச்சு கேவலப்படுத்துவாங்க தான். அதுக்காக எல்லாம் மனசு தோண்டு நம்ம என்ன பண்ண முடியாது, தேர்தலை புறக்கணிச்சிட முடியாது. அதனால இந்த தேர்தலில் நீங்க களமாடி இருக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருந்தது. அதை நீங்கள் தவறவிட்ட வாய்ப்பாகவே நான் பார்க்கிறேன். 2026 நடக்க போற பொது தேர்தலில் நீங்க அணுகிறது உங்களுடைய நிர்வாகிகள் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவ்வளவு ஈஸி கிடையாது. எல்லாமே புதுமுகம் கிட்டத்தட்ட. அப்போ ஒரு மாடல் எக்ஸாமாவது எழுதணுங்கிற அந்த குறைஞ்சபட்ச தேவையை நீங்க உருவாக்காம போனது உங்களுடைய தவறு. எனிவே, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.